அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, பற்களை பற்றி தொடர்ந்து அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அந்த வகையிலே இன்றைக்கி சிப்புடு டூத் அப்படின்னா என்ன? துண்டாக்கப்பட்ட பற்கள் அப்படியே துண்டாக உடஞ்சிரும். அதுக்கு தான் சிப்புடு டூத்துன்னு பேர். இது எப்படி இது நடக்கும் அப்படின்னா, ஒன்று அடிபடுறதுனால, 2 சத்து குறைவுனால, அப்போ இல்லைன்னா ஃபோர்ஸிபிளாக நம்ம பல்ல கடிக்கும் பொழுது அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த காரணங்கள் தான் சிப்புடு டூத். இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும், அறிகுறிகள் ஏற்படும்? ஏன்னா பற்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. பற்களுக்குன்னே தனியாக ஒரு மருத்துவக் கல்லூரி, மருத்துவ முறை இருந்துகிட்ருக்கு இல்லையா? அதனால் நம்ம இதை பார்க்கணும். என்ன நடக்கும் அப்படின்னா, உச்சபட்சமான கூச்சம். அப்படி பட்டாலே, காற்று பட்டாலே என்ன பண்ணும்? அவ்வளோ கூச்சமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அந்த பற்களை பயன்படுத்த முடியாது. சாப்பிட்றதுக்கோ மெல்றதுக்கோ அதை பயன்படுத்த முடியாது. பயங்கரமான வலி இருக்கும். நீங்கள் குளிர்ச்சியாகவோ சூடாகவோ அல்லது காற்றை சுவாசிக்கிறதோ அப்படி பண்ணோன்னா உங்களால் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லை, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, ஆசிடிட்டியுடைய உணவுகள், இது எதை எடுத்தீங்கனாலும் என்ன நடக்கும்? இந்த கூச்சம், வலி அப்படிங்கிறது உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த வலி, கூச்சம் இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு ஹோமியோபதியிலே மருந்துகள் அழகாக இருக்கிறது. டாக்டர் ஹனிமேன் அவர்கள் உடலினுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்குமே, அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க? மருந்துகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால் நாம் இந்த நேரத்திலே டாக்டர் ஹனிமேன் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தையும் சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த சிப்புடு டூத் இருந்ததுன்னா நீங்கள் ஹோமியோபதி மருந்துகளை எடுத்து அந்த கூச்சத்தை குறைத்து கொள்ளலாம், அல்லது அந்த பல்லை வளர்த்து கொள்ளலாம். எப்படி தானாக வளராது, அதை ஒரு பல் டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதுக்கான அந்த உடைஞ்சி போன அளவுக்கு சரிசமமாக, மற்ற பல்லுக்கு சரிசமமாக அந்த பல்லை நீங்கள் கட்டிக்கொள்ள முடியும். எனிஹாவ், இது 2 வழிகள் தான் இருக்குது. உங்களுக்கு அந்த பல்லு திரும்பவும் உங்களுக்கு நிற்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகையினாலே இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஹோமியோபதி மருந்துகளை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு வேண்டும்னா ஸ்க்ரோலிங்கில் போகக்கூடிய 9176380403 எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால் உடனடியாக மருந்தை உங்களுக்கு கூரியர் மூலமாக சர்வம் ஹெல்த் கேரிலிருந்து அனுப்பி தருவார்கள் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.